பிரசாந்த் கிஷோர் ஒரு பாயிண்ட் சொன்னார், எல்லாரும் ராகுல் காந்தியை தோற்று போகிறாருன்னு சொல்கிறாங்க. ராகுல் காந்திக்கு தோல்விகளை தாங்கக்கூடிய அந்த சக்தி மிக மிக அபரிதமானது. இந்த தோல்விகள் மோடிக்கு வந்தால் அவர் தாங்க மாட்டார்னாரு. அது ஒரு நல்ல பாயிண்ட். மோடியை மறைமுகமாக ஆதரிப்பவராக கருதப்படுகிற பிரசாந்த் கிஷோர் சொன்ன விஷயம், ராகுல் காந்தியை எல்லாரும் குறைச்சி மதிப்பிடுறாங்க. ஆனால் ராகுல் காந்தி சந்தித்த தோல்விகளில் ஒரு பகுதி மோடிக்கு வந்திருந்தால் கூட அவரால் தாங்கி இருக்க முடியாதுனாரு. சரியான அவதானிப்பு. இவ்வளவு தோல்விகளுக்கு மத்தியில் ராகுல் காந்தி நிற்கிறார். யோசிச்சு பாருங்க, அவரை பப்புன்னு கிண்டல் பண்ணானுங்க. அப்புறம் டுக்குடே கேங்குன்னானுங்க. இன்னைக்கு அவர் எதிர்கட்சி தலைவராக உட்காந்துருக்காரு. சீரான வளர்ச்சி அது. ஆனால் 56 இன்ச்சு மாமனிதர் 300லேருந்து 240 சுருங்கி இருக்காரு. மோடிக்கு இறங்கு முகம், ராகுலுக்கு ஏறு முகம், எந்த சந்தேகமும் வேணாம். ஆனால் யானைப்படுத்தா குதிரை மாட்டான்னு அவங்களுக்கு அந்த பவர் இருக்குது. மக்கள் பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க, என்டிஏக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க, கடிவாளம் போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? காங்கிரஸுக்கு நிறைய சீட்டை கொடுத்துருக்காங்க, நீங்கள் நல்லா எதிர்கட்சியாக இருங்கன்னு. அதனால் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.